السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: لقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. صدق الله المولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم حينما وقع البدر: اللهم إنك إن تهلك هذه الإصابة فلا تعبد في الأرض أبدا أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அளவிலா கருணையும் கிருபையும் அண்ணல் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியை அடிவற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இவ்வுலகத்தில் உண்டான மீனான முஸ்லிமான நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பத்ரு சஹாபிகளுடைய நினைவாக இன்றைக்கு யாசீன் ஷரீஃப் ஓதப்பட்டு அவர்களுக்காக வேண்டி துவா செய்யப்பட்டது. 313 பத்ரியீன்கள் என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரு வரலாற்று செய்தி. இஸ்லாமிய வரலாற்றை படிக்கிற போது, மார்க்கத்தினுடைய எழுச்சியை நாம் மனதிலே கொள்ளுகிற போது, பத்ரு சஹாபிகளுடைய தியாகத்தை புறக்கணித்து விட்டு மறந்து விட்டு எதையும் பேச முடியாது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளிலே அந்த அஹ்லுல் ஜன்னா, அஷ்ரத்துல் முபஷ்ஷரா என்று சொல்லுகின்ற அந்த சஹாபிகளை அடுத்து சொல்லுகிற போது பத்ரியீன்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். பத்ர் போரில் கலந்து கொண்டவர்களா, அவர்களுக்கென்று சிறப்பு சலுகைகள் உண்டு. அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் பொருந்தி கொண்டு விட்டான். அவர்கள் குறித்து நீங்கள் எதையும் பேசக்கூடாது என்ற கருத்திலே பல்வேறு ஹதீஸுகள் உண்டு. ஏறத்தாழ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து விட்ட 2வது வருடம், வரலாற்றில் அந்த வருடம் எப்படி இருந்தது என்று நாம் படிக்கிற போது, சஹாபிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டிருந்த காலம் அது. மக்காவில் 15 ஆண்டு, 13 வருஷம் மக்காவில் இருக்கிறார்கள். 12 வருடங்கள் மதீனாவில் வந்து நிறைவு பெற்றிருக்கிறது. மொத்தம் 15 ஆண்டுகள். 70 இடத்துல ஃபாஃபு ஃபஸ்ஃபு என்ற கருத்து குரானில் வருது. மக்காவில் 13 வருஷத்தில் ஃபாஃபு ஃபஸ்ஃபு, மன்னிச்சிருங்க, விட்டுருங்க, கண்டுக்காதீங்க, கொஞ்சம் பொறுத்துக்கங்க, திரும்ப திரும்ப சொல்லுகிறான். என்ன காரணம்னா, 70 தடவை அங்கே தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அந்த இடத்துல பொருள். தனிநபர் தாக்குதலாக, கூட்டாக சேர்ந்து தாக்குதலாக, நபி அவர்களுடைய பாதையில் முற்களை அடுக்கி வைத்ததாக, சஜிதா செய்கிற போது 7-8 கிலோ குடல், ஒட்டக குடலை கொண்டு வந்து கழுத்திலே போட்டதாக, ஒரு கட்டத்தில் சற்று எளிமையான சஹாபாக்கள், ஆள் ஆதரவற்ற தோழர்கள் கடத்தப்பட்டு கொல்லப்படுகின்ற செய்திகள், ஒரு குடும்பமே அழிக்கப்பட்ட வரலாறுகள். இந்த செய்தியெல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபிகள் வந்து சொல்லி அழுகிற போது, மத்தா நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும் என்று அவர்கள் கண்கலங்கி நின்றார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்த்தாக்குதலையோ அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளையோ எடுக்க சொல்லவில்லை. அமைதிகாரர்கள், அல்லாஹ்வுடைய உதவி வரும், அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டம் ஹிஜ்ரத்துக்கு போய் மதீனாவில் நிம்மதியாக வாழத் தொடங்குகிற ஒரு காலம். ஆனால் மக்காவில் என்ன நடக்குதுன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபிகளும் ஏறத்தாழ ஒரு 300-400 பேர் வந்து விட்டார்கள். அவங்களுடைய சொத்துகள், வீடுகள்லாம் அங்கே தான் இருக்குது. அதை எல்லாத்தையும் அபகரிச்சிட்டாங்க. ஒரு பெரிய முதலீடு. அங்கே என்ன திட்டம் போடுகிறார்கள்னா, இதெல்லாம் வச்சு எல்லா வீடுகள்லேருந்து இன்னும் கொஞ்சம் காசுகளை வசூல் செய்து கூட்டு வியாபாரம், பையுல் முஷாரக்கா என்பார்களே, ஒரு பெரிய முதலீடை எல்லாருக்கும் போட்டு சிரியாவில் போய் ஒரு பெரிய வியாபாரம் செய்வது. இந்த வியாபாரத்தில் வருகிற லாபம் யாருக்கும் பிரிச்சுலாம் கொடுக்க முடியாது. அதை எல்லாத்தையும் ஆயுதமாக மாற்றுறது, அந்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு போய் மதீனாவை நிர்மூலமாக்குவது. அப்படி செஞ்சால்தான் ஒட்டுமொத்த அரபிகளும் நம்மை மதிப்பார்கள் என்று அபூஜஹல் சொன்னார். எனவே ஒரு பெரிய முதலீடு ரெடி ஆகி கொண்டிருக்கிறது. இங்கே சஹாபிகள் கவலைப்படுகிறார்கள். 13 வருஷம் முடிச்சு இப்போ வந்து இங்கே உட்காந்துருந்தா
பிரச்சனை முடிகிற மாதிரி இல்லை. மதினாவை வரை அந்த குறைஷிகளின் கை நீளத் தொடங்குகிறது. என்ன செய்வது? எவ்வளவு காலம் பொறுத்திருப்பது? திருக்குரான்ல ஹிஜ்ரி 2 அல்லாஹ் அனுமதி அளிக்கிறான். இவர்கள் போர் திட்டம் அங்கே நடக்கிறது, அல்லாஹுடைய அனுமதி வருகிறது. ஊதின லில்லதீன யுகாத்திலூன, அவர்களோடு நீங்கள் சண்டையிடுவதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? பி அன்னஹும் துலிமு, நீங்கள் அவர்களால் அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான். இஸ்லாமிய போர்கள் என்பது தாக்குதல் யுத்தங்கள் அல்ல. இங்கிருந்து போய் ஒரு ஊரை அடிக்கிறது, ஒரு நாட்டை அடிக்கிறதெல்லாம் இல்லை. வருகிறவர்களை தடுத்து நிறுத்துகிற தற்காப்பு யுத்தங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அங்கு வியாபார கூட்டம் புறப்பட்டு சிரியாவிற்கு போய் வியாபாரம் செய்துவிட்டு கொள்ளை லாபத்தோடு 40 ஒட்டகங்கள் நிறைய பொருட்களை அடுக்கி கொண்டு, 40 ஒட்டகம்னா நபர்கள் கொஞ்சம் குறைவு தான், அவர்கள் வருகிறார்கள் என்ற செய்தி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒற்றர்கள் மூலமாக தெரிய வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒற்றர்கள் வைத்திருந்தார்கள். நீங்கள் போங்க, மதீனா டு ஷாம் அந்த ரூட்டில் நின்று குறைஷிகளுடைய அபு சுஃபியான் தலைமையிலான அந்த வணிப கூட்டம் எங்கே வருகிறது என்று பாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள். போன கூட்டம் 2 பேரும் அங்கெல்லாம் தேடுகிறார்கள். ஒரு பயண கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கிறது என்ற செய்தி கிடைக்கிறது. வேகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லலாம் என்று வந்து கொண்டிருக்கிறார்கள். அபு சுஃபியான் அந்த இடத்துக்கே வந்துட்டார். அவருக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. அங்கே இருக்கிற ஆளுகள்கிட்ட கேட்டார், யாராவது இங்கே வந்தாங்களா? ஆமாம், 2 பேர் ஒட்டகத்தெல்லாம் கொண்டு வந்து இந்த இடத்துல விசாரித்து கொண்டிருந்தார்கள் என்ற செய்தி கிடைத்த உடனே ஒட்டகம் கட்டப்பட்டிருந்த இடத்துக்கு போய் அபு சுஃபியான் அந்த சாணத்தை எடுத்து பிதுக்கி பார்க்கிறார். பேரிச்சம்பழம் கொட்டை இருக்கும் இல்லையா, இது எங்கே விளைஞ்ச பேரிச்சம்பழ கொட்டை? இது மதீனாவில் மட்டுமே விளைகிற சின்ன சின்ன விதைகள் உள்ள பேரித்தம்பழங்கள். அப்போ மதீனாவில் இருந்து தான் இங்கே வந்து விசாரித்திருக்கிறார்கள். ஒரு புரிந்து கொள்ளுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் பயண கூட்டத்தை தடுப்பதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். பொதுவாக அங்கே போனால் யுத்தமாக வந்து சேரப்போகுது, போகிறதுக்கு முன்னால் தடுத்து நிறுத்தணும். ஏன்னா அந்த காசு ஃபுல்லாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுக்குரியது. அதைத்தான் முதலீடாக எடுத்திருக்கிறாங்க. அவர்களை தடுத்து நிறுத்துவதாலும் அந்த பொருளாதாரம் போய் சேராமல் தடுப்பதும் ஒரு பெரிய பாரதூரமான விஷயம் ஒன்றும் இல்லை. அல்லாஹ் அனுமதிக்கிறான். ஏன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனையை கவனித்து இந்த அனுமதி வழங்கப்படுகிறது. போய் அந்த வியாபார கூட்டத்தை தடுக்கலாம் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளோடு புறப்படுறாங்க. சுபு தொழுத உடனே, சுபு தொழு வர்றவங்க எப்படி அருவாவோட கத்தியோட வாளோட வருவாங்களா? மிஸ்வா குச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க புறப்படுவோம், அபு சுஃபியானுடைய படை வருகிற செய்தி கிடச்சிருக்குது என்று சொல்லி பத்ர் என்ற பகுதிக்கு ஒரு பக்கத்தில் வந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி விட்டார்கள். 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் இருக்காது இல்லையா, நாட்கணக்கில் ஆகும். தோழர்களோடு வருகிறார்கள். வருகிற வழியிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? 313 பேர் இருக்கிறோம் என்று சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படுகிறார்கள். ஏனென்றால் 313 என்பது தாலூத் என்ற மன்னர் தன் படைகளை தயாரித்த என் நம்பர். இது இஸ்லாத்தில் துர்ச்சகனம் கிடையாது, ஆனால் நற்சகனம் உண்டு. நல்ல வார்த்தைகள், ஒரு சுவச்செய்தியான வார்த்தையை கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்படுவார்கள். சஹில் என்ற ஒருத்தர் ஒப்பந்தம் செய்ய வந்தபோது, பரவாயில்லையே சஹில் என்ற பேர் உள்ள ஒருவர் வந்திருக்கிறாரா, இந்த ஒப்பந்தம் இலகுவாக போயிடுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 313 சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சந்தோஷம் வருகிறது. எத்தனை ஒட்டகம் இருக்குது? 70 ஒட்டகங்கள் இருக்கிறது. குதிரை எத்தனை? 2 இருக்குது. ஆயுதங்கள் எத்தனை? சில பேர்கிட்ட ஆயுதம், சில பேர்கிட்ட உருப்படியான ஆயுதம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 313 பேரை 70 ஒட்டகத்தில் டிவைட் பண்ணுறாங்க. 3 பேரை ஏறிக்கிங்க, டபுள்ஸ் அல்ல ட்ரிபிள்ஸ் இதுக்கு பேர். ஏறி கொண்டு போகிற எவ்வளவு கஷ்டமான ஒரு யுத்தம் என்று பாருங்கள். 3 பேர் ஏறுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அலி ரலியல்லாஹு ஹுதைஃபா ரலியல்லாஹுவும் இணைந்து கொள்கிறார்கள். இப்போ 3 பேரும் எப்படி போகணும்னா, கொஞ்ச நேரம் அவர், அரை மணி நேரம் அவர் அடுத்தவர் இறங்கி அந்த ஒட்டகத்தின் கயிற்றை பிடித்து நடக்க வேண்டும். இன்னொரு ஏறி அமர்ந்து கொள்வார். இப்படி நடக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறி பயணிக்கிறார்கள். அப்போ என் நேரம் முடிஞ்சு, நான் இறங்க போகிறேன், அடுத்து யார் ஏறுறீங்க என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது அலி ரலியல்லாஹுவும் சஹாபியும் சொன்னார்கள், யார சொல்லலாம், நீங்கள் உட்காந்து வாங்க, அது மற்றவங்களுக்குள்ள பங்கீடு, நீங்கள் பத்ரு அந்த இடத்த வரைக்கும் நீங்களே இன்ஷா அல்லாஹ் உட்காந்து வாங்கன்னு சொன்னப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது தான் சொன்னார்கள், என்னை விட நீங்கள் ரொம்ப பலசாலியா? அல்லாஹ்வுடைய தூதருடைய பலம்
மிக அதிகமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை விட நீங்கள் பலசாலியும் அல்ல, நான் நடந்து வந்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை விட்டு நான் தேவையற்றவனும் அல்ல, நானும் நடந்து வரணும். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திற்காக, ஜிஹாதிற்காக நடந்து வருகிற நன்மை எனக்கும் தேவையில்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி கொண்டார்கள். அப்படி பயணம் புறப்படுகிறது. பத்ர் என்ற இடத்துல உட்கார்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகளின் கூட்டத்தை எதிர்பார்த்து நிற்கிறார்கள். ஒரு நாள் ஆச்சு, ஒன்றும் செய்தி கிடைக்கல. என்னப்பா அந்த பயண கூட்டம் என்னாச்சு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 2 சஹாபிகள் போய் செய்தி ஏதாவது கிடைக்குமா என்று பார்க்க போயிருக்கிறார்கள். இது ஒரு பக்க காட்சி. அபு சுஃபியான் என்ன செஞ்சார்னா, எப்போ அந்த பேரித்தம்பழம் கொட்டைகளை பார்த்தாரோ அவர் என்ன செஞ்சார், ஒருவரை கூப்பிட்டு அரபியில் ஒரு கடுமையான ஒரு சூழலில் அறிவிப்பு செய்வதற்கு ஒரு வழக்கம் இருக்குது. சட்டையை கழட்டிக்குவாங்க, ஒட்டகத்துக்கு மேலே ஏறி நின்றுக்குவாங்க, கொஞ்சம் ரத்தத்தை வரவழைச்சிக்கிடுவாங்க, அபாயம் அபாயம்னு கத்துவாங்க. போய் அந்த மாதிரி கத்துறால வேகமாக போகிற ஒரு ஆள் அனுப்பிவிட்டு அவர் சொல்லி அனுப்பி இருக்கிறார் செய்தி. என்ன செய்தி? நம்முடைய பயண கூட்டத்தை வழிமறித்து பொருட்களை அபகரிக்கின்ற நோக்கத்தோடு நபிகள் நாயகத்தினுடைய படை பத்ர் நோக்கி வருகிறது. நாங்கள் பத்ர் பக்கத்து வரல, கடற்கரையோரமாக தப்பித்து வரப்போகிறோம். ஒரு கால் நாங்கள் அகப்பட்டால் நீங்கள் தான் காப்பாற்றணும், எனவே ஒரு படையை எடுத்துக்கிட்டு வாங்க என்று செய்தியை அனுப்பி வைக்கிறார். அபூஜஹலுக்கு இதுதான் வாய்ப்பு. மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு வேகமான ஒரு அபாயகரமான செய்தியை சொல்லும்போது தான் மக்கள் கிளம்புவாங்க. டக்குன்னு அந்த டென்ஷனில் எல்லாரும் ஒன்று கூடிடுவாங்க, சும்மா இருக்கும்போது கூப்பிட்டு வர மாட்டாங்க. இப்படி ஒரு பெரிய அபாயம் நடக்க போகிறதுன்னு சொன்னோன்னே எல்லாம் ஒன்று கூடிட்டாங்க. சட்டம் போட்டார், கட்டாயமாக வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும். அபூலஹப்கிட்ட போய் சொன்னார், எனக்கு உடம்பு சரியில்லை, ஏன் சார்பாக இந்த அடிமை வருவார், இவர் கடன் வாங்கியிருக்கார், அந்த கடனை ரத்து பண்ணிடுற, இவரை கூட்டிகிட்டு போங்க. எல்லோரும் இப்படி வரவழைக்கப்பட்டு 1000 பேர் குதிரைகளும் அவர்களிடத்தில் ஒட்டகங்களும் கடுமையான அந்த போர் பலத்தோடு புறப்பட்டு வருகிறார்கள். வந்து அவர்கள் பத்ரை நோக்கி வருகிற ஒரு காட்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றர்களை அனுப்பி என்ன நடக்குதுன்னு பார்த்தால், சுஃபியானுடைய கூட்டம் மக்காவுக்கு போய் சேர்ந்துருச்சு. புறப்பட்ட அபூஜஹலின் கூட்டம் பத்ர் நோக்கி வந்து அமர்ந்து கொண்டது. திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எதிர்நோக்கி வந்தது பயண கூட்டம், ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருப்பது யுத்தத்தினுடைய ஒரு கூட்டம். 2 கூட்டத்தில் நீங்கள் பயண கூட்டத்தை தான் ஆதரவு வைத்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு வந்து யுத்தத்தை நடத்தும்படி வைத்து விட்டான் என்று குர்ஆன் வசனம் இறங்குகிறது. வந்த சஹாபிகள் போய் விசாரிக்கிறாங்க, பயணக்கூட்டம் ஒன்று வரதா இருந்துச்சு, என்னாச்சுன்னு விசாரிக்கிற போது சொன்னார்கள், அங்கே தண்ணீர் இறைக்கிற 2 பெண்கள் பேசிக்கொண்டார்கள். அபூஜஹல் தலைமையில் ஒரு பெரிய கூட்டம் இங்கே வந்து தங்கி இருக்கிறார்கள், அவர்களுக்கு தண்ணீர் இறைத்து கொண்டிருக்கிறோம் என்ற செய்தி வருகிறது. ஒன்றும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணணும்னு அதில் தலிரதி எல்லாம் அங்கே இருக்கிற இடையர்களை எல்லாம் கூப்பிட்டு யாராவது வந்திருக்கிறார்களா என்று கேட்கிற போது அபூஜஹல் தலைமையில் பெரிய கூட்டம் ஒன்று வந்திருக்கு, யுத்தம் நடக்க போகுதுன்னு சொல்லுகிறார்கள் என்று அந்த பையன் சொல்கிறான். அவரை கூட்டிகிட்டு வந்து விட்டார்கள். கையோடு அழைத்து கொண்டு வந்து ரசூலுல்லாட்ட விட்டபோது ரசூல் அப்போ தான் கேட்டாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒட்டகங்களை அறுக்கிறார்கள்? அந்த பையன் சொன்னால், ஒரு நாளைக்கு 9, சில நாட்களில் 10. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஒட்டகத்துக்கு 100 பேர் சாப்பிடலாம். 9 ஒட்டகம் அறுத்தா 900 பேர்னு அர்த்தம். 10 ஒட்டகம் அறுத்திருந்தால் 1000 பேர் பக்கத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, அபு சுஃபியானின் படம் ரொம்ப கம்மி, 1000 பேர் வந்திருந்தால் இது யுத்த குழு தான், என்ன செய்யறதுன்னு சஹாபிகள்கிட்ட கேட்டாங்க. அப்போ தான் தெரியுது விஷயமே, இங்கு போர் நடக்க போகிறது என்ற ஒரு செய்தி. சஹாபிகளை எல்லாம் அழைத்து ரசூலுல்லாஹ் உடனே எதையும் செய்து விட மாட்டார்கள், விசாரிப்பார்கள், ஆலோசனை செய்வார்கள், என்ன செய்யலாம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எழுந்தார்கள், யார் ரசூலல்லாஹ் யுத்தத்துக்கு நாங்கள்லாம் தயார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு எழுந்தார்கள், யுத்தத்துக்கு தயார். எல்லாம் முஹாஜிர்களாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 313 80 பேர் தான் முஹாஜிர்கள், மற்ற எல்லாம் மதீனாக்காரவங்க, மதீனாவுடைய அன்சாரி சஹாபிகள். ரசூலுல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் ஏதோ ஒன்றை நினைக்கிறார்கள். அன்சாரி சஹாபிகள் இதை கவனித்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சஅத் இப்னு உபாதா என்ற தோழர் கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ் ஈயானா துரீத், நாங்கள் ஏதாவது பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? லவ் அமர்த்தனா அன் நஹுலல் பஹர், எங்களை கடலில் கொண்டு போய் கடலில் போய் நீங்கள் குதியுங்கள் என்று உத்தரவிட்டால் நான் நஹல் நாகு, கடலில் போய் குதிச்சிருவோம். நத்ரிபு அகாபீதனா இலா பர்கில் ரிமாத், வர்கில் ரிமாத் என்ற ரொம்ப தூரமான ஒரு இடம், அங்கே வரைக்கும் உடனே நீங்கள் குதிரையை ஓட்டுங்க நீங்கள் உத்தரவிட்டால் புறப்பட்டுருவோம்.
நாங்கள் என்ன சொல்லுகிறோம், மதினாவாசிகள் கருத்து என்ன என்பது தானே உங்களுடைய கவலை, நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், நீங்கள் என்ன சொன்னாலும் தயார். அப்போ மதீனாவின் அன்சாரிகள் ஒவ்வொருவராக எழுந்து நபி அவர்களோடு அந்த யுத்தத்துக்கு தயார் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சஹாபி ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதி சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலர்களை யுத்தத்துக்கு வாங்கன்னு சொன்னப்போ, அல்லாவும் நீங்களும் போய் சண்டை போடுங்க, நாங்களும் முடியாது, இங்கே அமாலிக்காக்கள் பெரிய பெரிய ஆளாக இருக்கிறாங்க, போய் எங்களால் யுத்தம் செய்ய முடியாது என்று மறுத்தார்கள். 40 வருஷ காலம் அல்லாஹ் தாலா நாடு இல்லாதவர்களாக அவர்களை சுற்ற வைத்தான். அதுபோல் நாங்கள் சொல்ல மாட்டோம், நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவங்களோட நாங்கள் வருவோம் என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பதில் கொடுக்காத அந்த கூட்டம் இன்றைய நாடு இல்லாமல் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் கூப்பிட்ட உடனே பதிலளித்த அந்த சஹாபிகள் 52 இஸ்லாமிய நாடுகளோடு முஸ்லீம்கள் வாழுகிறார்கள் என்ற செய்தியை நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் வந்துருச்சு. யுத்தத்துக்கான குழுவாக இப்போது மாறுகிறது. பயணக்கூட்டத்தை பிடிக்க வந்தவங்க யுத்தம் செய்வதற்கு இப்போ தயார். அபூஜஹல் தங்கியிருந்த அந்த இடத்தை நோக்கி இஸ்லாமிய படை போகிறது, நகருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே போய் அமர்ந்து ஓதிய துவா, அல்லாஹும்ம இன்னக இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபா, இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால் ஃபலா துஅபத் ஃபில் அர்லி அபதா, இந்த பூமியில இனி நீ வணங்கப்பட மாட்டாய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுக்க துவா செய்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பெருமானார் துண்டை போட்டு கீழே விழுந்திருக்கிறது. அந்த துண்டை எல்லாம் மேலே போட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆசுவாசப்படுத்துகிற போது திருக்குர்ஆனுடைய வசனம் வந்தது. என்ன வசனம்? துகீசூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும், அல்லாஹ் இடத்துல நீங்கள் உதவி தேடினீங்க, அல்லாஹ் அதற்கு பதிலளித்து விட்டான். இம்திதுக்கும் பி அல்ஃபி மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், கடிவாளமிடப்பட்ட போர் கவசங்கள் அணிந்த மலக்குகள் 1000 பேர்த்த அல்லாஹ் இறக்கிட்டான். குர்ஆனில் 3000 பேர் 5000 பேர் என்றெல்லாம் பல்வேறு வசனங்களிலே அந்த பதிலில் கலந்து கொண்ட மலாயிகத்துமார்கள் எண்ணிக்கை வருகிறது. இந்த யுத்தத்தில் இவங்களெல்லாம் தாக்கணும் என்று நாங்கள் ஓடி போய் பார்ப்போம், ஏற்கனவே அவர் கொல்லப்பட்டு கிடப்பான். ஒருவரை தாக்க நாம் முற்படுவோம், அவரை மலக்குகள் தாக்கிய அந்த அடையாளங்கள் எங்களுக்கு தெரியும் என்று அந்த சஹாபிகள் சொல்லுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஹ்ஸமுத்தம் வல்லுவன துபுர், கூட்டம் புறமுதுகிட்டு ஓடப்போகிறது என்ற வார்த்தையை அந்த கூடாரத்திலிருந்து வெளியே வருகிற போது சொல்லுகிறார்கள். ஒரு மழை பொழிகிறது, அந்த மலையில் பொழிகிற போது சஹாபிகள் நிம்மதி பெறுகிறார்கள், சின்ன தூக்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், உற்சாகம் அடைகிறார்கள். திருக்குர்ஆனில் அந்த சஹாபிகளுடைய 313 பேர் 1000 பேரை எதிர்கொள்வது எவ்வளவு பெரிய விஷயம். சரியான ஆயுதம் இல்லை, சரியான வாகனங்கள் இல்லை, நோன்பு வைத்திருக்கிறார்கள். முதல் வருஷம் நோன்பு கடமையாக இருக்குது, அந்த நோன்பு நோட்டு இருக்கிறார்கள். சின்ன கூட்டம் ஒரு பெரிய கூட்டத்தை எதிர்கொண்டு அழிக்க முடியுமா? யாரை கேட்டாலும் இன்றைக்கி ராக்கெட்லாம் இருக்குது, ராக்கெட்டுக்கு 2 பேர் போதும், பல ஆயிரம் பேர்த்தை கொண்டுருவாங்க. ஆனால் அன்றைக்கு அப்படி இல்லை, ஆள் பலம் தான் யுத்தத்தை நிர்ணயிக்கும். 300 எங்கே, 1000 எங்கே, சாத்தியமே இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் அல்லாஹுடைய உதவி அங்கு வந்தது. வலக்கது நஸரக்குமுல்லாஹு பி பத்ரின் வ அன்தும் அதில்லா, நீங்கள் பலகீனமாக இருந்தபோது அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். திருக்குர்ஆனில் வருகிறது. அமா கத்தலுஹும் வலாக்கின் அல்லாஹ கத்தலும், நீங்க கொல்லல, அல்லாஹ் தான் அந்த யுத்தத்தில் அவர்களை கொன்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்ற செய்தி கிடைத்த உடனே வந்து சொன்னார்கள், ஹாதா மஸ்ரஉ ஹாதல் ஃபுலான், இந்த இடத்துல தான் அபூஜஹல் வெட்டப்படுவான். ஹாதா மஸ்ரவு ஃபுலான், இந்த இடத்தில் உத்துபா வீழ்த்தப்படுவான். ஒரு இடத்தையா சொல்றாங்க, இங்கிருந்து தான் அவங்க விழுந்து கிடப்பாங்க. யுத்தம் தொடங்கலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யுத்தம் நடந்தது சுபுஹ் தொழுகை முடிஞ்சு இஸ்ரா கூடிய நேரம், சூரியன் லேசா மேலே வரும் இல்லையா, அந்த நேரம். லஹவத்துல் குப்ரா என்று சொல்லக்கூடிய லுஹா நேரம் முடியல, லுஹா நேரம் தொடங்குறது ஒரு 9:30 மணி 10 மணி, லுஹாவுக்குள்ளே முடிந்தது. ஏறத்தாலும் 2 மணி நேரம் யுத்தம். 70 பேர் பத்ர் போர் களத்தில் குறைஷிகள் கொல்லப்படுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒட்டுமொத்த அந்த மக்காவின் ஈரக்கொலை இங்கு வந்து நிற்கிறது. இது முடிந்தால் இனி மக்காவிலிருந்து நம்ம எதிர்த்து நிற்பதற்கு ஆள் கிடையாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த 70 பேரும் கொல்லப்பட்டார்கள். முக்கியமாக அந்த பெரும் தலைவர்களாக இருந்த 7 பேர், அபூஜஹல், உத்பா, ஷைபா என்று சொல்லுகிறோமே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மீது குடலை போட்டு வேடிக்கை பார்த்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 7 பேர்த்தையும் கொண்டு வந்து அவங்க கிணத்துல போட்டாங்க. பத்ருக்கு கிணத்துல போட்டுட்டு, அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நடந்து விட்டது, அல்லாஹுடைய தண்டனையை நீங்கள் உணர்கிறீர்களா என்று கேட்டபோது சஹாபிகள் கேட்டார்கள், யாரும் சொல்லலாம், மையத்திட்ட பேசுகிறீங்களே, மையத்து கேட்குமா?
என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை விட அவர்கள் நன்றாக கேட்கிறார்கள். அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை அல்லாஹ் நிறைவு செய்து விட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்த காலத்தில் பேசுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மகன் இஸ்லாத்துக்குள்ள பிறகு வந்துட்டார். ஆனால் பத்ர் யுத்தத்தில் அத்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு முஸ்லிம்களின் படையில் இருக்கிறார், மகன் அந்த குறைஷிகளின் படையில் இருக்கிறார். ஹுதைஃபா ரலியல்லாஹு இங்கு, அவர் மகன் அங்கு, மகன்கள் இங்கே, தந்தை அங்கே. இப்படி நடக்குது போர். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னார்கள், பத்ர் போரில் நான் வேகமாக வாழை வீசிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் அந்த சைடில் வந்துக்கிட்டு இருந்தீங்க, ஒரு விளாசி இருக்கலாம், சரி அத்தான் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னார்களாம், அந்த மாதிரி உன்னை நான் பார்க்கல, பார்த்திருந்தால் அல்லாஹ்விற்காக வேண்டி நான் உன்னை கொன்றிருப்பேன் என்று சொன்னார்கள். அதாவது அரபு நாட்டில் 1000 காலம் சண்டை நடக்கிறது. இனத்திற்காக குலத்திற்காக நடந்த சண்டை இப்போது கொள்கைக்காக நடக்கிறது. பல தெய்வ வழிபாடுகளா, ஒரு தெய்வமா? இங்கே அங்கு கேள்வி இதுதான். 2 கூட்டம் நின்றது. ஒட்டுமொத்தமாக அரபு குலமே இஸ்லாமியர்களின் வெற்றியை பாராட்டியது, போற்றியது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய எதிர்ப்புணர்வுகள், இனியும் போர் தொடுத்து அவர்களை வென்று அழித்து விடலாம் என்ற எண்ணம் அந்த ஒட்டுமொத்த அரபிகளின் மனங்களில் இருந்து இது எடுபட்ட நாள் இந்த பத்ரியன்கள். பொதுவாக பெரிய கட்டடமாக இருக்கும்போது அதனுடைய அஸ்திவாரம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் என்று நாம் யோசிக்க வேண்டும். உலகளாவிய அளவிற்கு 200 கோடி முஸ்லீம்கள் இன்றைக்கு வாழுகிறார்கள் என்றால் அதன் அஸ்திவாரம் 313 சஹாபிகளை கொண்டு நடந்தது. பெரிய மரம், அதன் வேறு வெளியே தெரிவதில்லை. மரத்தை நாம் பார்க்கிறோம். இஸ்லாமுடைய வளர்ச்சியின் ஒட்டுமொத்த அடையாளமாக அந்த பத்ர் சஹாபிகள் இருக்கிறார்கள். அல்லாஹ் திருக்குரானில் இந்த இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துகிற போது எப்படித்தான் சொல்லுகிறான், வல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக். அல்லாஹ் நேரிய மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான். லி யுத்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களையும் இது மிகைக்கும். வருகிற போதே இந்த அடையாளம், எல்லா மதங்களையும் இசங்களையும் கொள்கை கோட்பாடுகளையும் இந்த மார்க்கம் மிகைத்து நிற்கும். வலா மதரின் வலா தபரின் இல்லா அதுஹலஹுல்லாஹுல் இஸ்லாம். கோட்டையோ குடிசையோ இஸ்லாம் அதற்குள் புகுறாமல் கியாமத் என்பது ஏற்படாது என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாத்தின் வளர்ச்சி இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஐரோப்பாவில் அதிகமாக இஸ்லாமியர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை தழுவுகிற இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கிற போது நமக்கு அந்த பத்ர் சஹாபிகளுடைய தியாகம் நமக்கு ஞாபகம் வர வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்திற்காக, தீனுக்காக அவர்கள் ஆற்றிய சேவைகளை என்றென்றைக்கும் நாம் நினைவு கூர்வமாக அந்த சஹாபிகளைப் போல மார்க்க சிந்தனைகளோடும் மார்க்கத்திற்காக சேவை செய்கின்ற நல்லுள்ளங்களை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி வைப்பானாக. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.